ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான ஜான் பிரிட்டோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவ மாணவிகளே, அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, உண்மையாகவே இன்றைக்கு நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். சேலம் மாநகரத்தில் அதற்கு அருகாமையில் இருக்கிற இந்த ஓமலூர் பகுதியில் நம்முடைய ஜான் பிரிட்டோ பள்ளி என்றால் ஒரு தனிச்சிறப்பை பெற்றிருக்கிறது. எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். முக்கியமாக கடந்த ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் நம்முடைய மாணவ மாணவிகள் திறமையாக தேர்ச்சி பெற்றது. அவர்களை நன்றாக பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்கள், வழி நடத்துகின்ற அருள் தந்தையர்கள், ஆயர் எல்லாரையும் நினைத்து இப்போது கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம். பிரியமான குழந்தைகளே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்கெல்லாம் ஃபோட்டோ போட்டு அங்கே இருக்கும்போது நமக்கு எப்படி தோணுது, என் ஃபோட்டோவும் இங்கே வரணும், அதுபோல் நான் நல்ல மார்க் வாங்குவேன், இன்னும் 1 மார்க் 2 மார்க்காவது அதிகம் வாங்குவேன். முக்கியமாக 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் நினைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சில பேராவது நினைப்பாங்க, நானும் படிப்பேன், இந்த பள்ளிக்கு பெருமை சேர்ப்பேன், என் பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை அளிப்பேன் என்ற உறுதி வேண்டும். அது உண்மையாகவே மிகச் சிறப்பானது. பிரியமானவர்களே, ஏற்கனவே படித்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மட்டுமல்ல, இன்னும் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். கூட படிக்கிற பையனை பார்த்து இவனை மாதிரி அழகா எழுத வேண்டும் என்று இன்னொரு பையன் நினைக்கிறான். அதே போலத்தான் இந்த ஆசிரியரை போல நானும் நடத்த வேண்டும் என்று இன்னொரு ஆசிரியர் நினைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. நல்லது எங்கெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் திறமையாக செய்வேன் என்று முயற்சி எடுக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு முக்கியமாக 2 மாபெரும் மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். பைபிளில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு இருக்கு. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியும், மற்ற பிள்ளைகளும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில், புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படுகின்ற 4 பேரை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அந்த 4 பேர்னு கேட்டால், ஒருவர் ஆபிரகாம், இன்னொருத்தவர் மோசஸ், இன்னொருத்தர் டேவிட் தாவீது, 4வது ஒருத்தவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் ப்ராஃபட் எலைஜா, தமிழில் எலியா அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேர் ஞாபகம் வச்சுங்க. இவங்க 4 பேரை பற்றி புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு. அவங்கள மேற்கோள் காட்டி நல்ல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த எலியாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும். கடவுள் அவரை அழைத்தார். அவர்கிட்ட என்ன சொன்னார்? நீ இந்த நாட்டில் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லு. கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுள் அவர்கிட்ட சொன்னார், நீ கெரீத்னு ஒரு ஓடைக்கு போ, அங்கே தண்ணி இருக்கும்,
சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? கவலைப்படாத, நான் காக்காவை அனுப்பி உனக்கு அப்பம் எடுத்துட்டு வரேன், இறைச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். அவர் கீழ்ப்படுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆசிரியர்களே, நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. அதே போல் அவர் கீழ்ப்படிந்தார். ஓடையில் தண்ணி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஓடை வத்தி போச்சு. கடவுள் என்ன சொல்கிறாரு? உடனே நீ போ, ஒரு விதவை இருக்கிறாங்க சாரி பார்த்துன்ற ஊரில், அவங்கள வச்சு ஒன்று நான் பார்த்துக்கிறேன். அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா கிட்ட போய் இவர் முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறார். தண்ணி கேட்டால் யார் வேணாலும் கொடுப்பாங்க தான், குடிக்கிறதுக்கு தண்ணி. தண்ணி எடுத்துகிட்டு வர போகும்போது அப்படியே கொஞ்சம் அப்பமும் கொடுன்னு. ஐயோ, என்னடா அது வம்பா போச்சு. உடனே அந்த அம்மா சொல்லுது, கடைசியாக கொஞ்சோண்டு அப்பம், கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அப்பம் சுட்டு என் மகனும் நானும் சாப்பிட்டு சாவலான்னு இருக்கும், நீ கேட்குறிய? நீ போ, எனக்கு அப்பம் கொடு. கலையத்தில் எண்ணெயும் தீராது, பானையில் மாவும் தீராது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அந்த அம்மா அப்பம் சுட்டு கொடுக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த மாவும் தீரவில்லை, எண்ணெயும் தேரல. பாருங்க, கடவுள் எப்படியெல்லாம் நம்மை பார்த்து கொள்வார் பாருங்க. ஒரு விதவை வழியாக பார்த்து கொள்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விதவை பெண்ணுடைய அந்த ஒரே மகன் இறந்து விட்டார். அந்த அம்மா அழுவுது, உனக்கு நல்லது செஞ்சேன், என் வீட்டில் இடம் கொடுத்தேன், இப்படியெல்லாம் பண்ணிய, என் மகனே செத்துட்டானே. உடனே இந்த இறைவாக்கினர் கடவுளின் வல்லமையால் அவனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார் பாரு. இதெல்லாம் எவ்வளோ நல்ல காரியங்கள் இந்த இறைவாக்கினர் செய்தார். அந்த காலத்தில் கடவுள் பெயரால் மக்களை ஏமாற்றிய சில பேர் போலி இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் கர்மேல் மலையிலே அவர்களுடைய முகம் மூடியை கிழித்தெறிந்து இவர் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்து அந்த அரசிக்கு கோபம் வந்துடுது. அவங்க பேர் ஜெசபெல். என்ன, எனக்கு பிடித்தமான எந்த பாகாலுடைய ஆட்களையா கொன்றாய், உன் உயிரை எடுக்கிறான் பார். அந்த நேரத்தில் இவர் ஓடி போகிறார், தப்பி ஓடுறார். போய் பாலைவனத்தில் ஒரு சூரச்செடி கீழே இருந்து சொல்கிறாரு, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துரு. இந்த நேரத்தில் பாருங்கள், நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, குற்றம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, பொறாமையினால் பேரை கெடுப்பாங்க. எவ்வளோ வேதனை வரும். கூட இருக்கவங்களே, நம்மை மதிக்க வேண்டியவர்களே எடுத்தறிவார்கள். நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துரு. அப்போ ஆண்டவர் சமனஸ் அனுப்பி அவரை தட்டி எழுப்புறார். எழுப்பி, இந்தா தண்ணி குடி, இந்த அப்பம் சாப்பிடு. சாப்பிட்டார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனார். உடனே திருப்பி தொங்கிட்டார். ரெண்டாவது தடவையும் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி, இன்னும் நீ செய்ய வேண்டியது இருக்குது. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நீங்கள் நடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. மனமுடிந்து விடாதீர்கள், அல்லது பொழுதுபோக்கு சாதனங்களிலே உங்களை தொலைத்து விடாதீர்கள். ஒரு அருமையான போயம் கேட்டிருப்பீங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. இந்த அருமையான காடு அழகாக இருக்கிறது, ஆனால் நான் இன்னும் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய வாக்குறுதி இருக்கிறது. And miles to go before I sleep, and miles to go before I sleep. நான் தூங்குவதற்கு முன் நான் நடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது. நான் சாவதற்கு முன் நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. என் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வேன்.
நல்ல வேலைக்கு வந்து நன்றாக சம்பாதிப்பேன், பணத்தை பயன்படுத்தி வாழ்க்கையின் தேவைகளை நிறைவு செய்வேன், ஏழைகளுக்கு உதவி செய்வேன், நான் இன்னும் நன்றாக கற்றுக் கொடுப்பேன், இந்த பிள்ளைகளை மீண்டும் புதிதாய் பெற்றெடுப்பேன் என்று ஆசிரியர் பெருமக்கள் இந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், அவர் போகிறார், அங்கே ஒரே மலைக்கு போய் சேர்ந்தார். சேர்ந்தவுடனே ஒரு பெரிய புயற் காற்று. கடவுள் இருப்பாரன்னா இல்லை, ஒரு நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்திலையும் இல்லை, ஒரு பெரிய நெருப்பு, எதுலேயும் இல்லை. அப்போ திடீரென்று ஒரு மெல்லிய தென்றல் காற்று. அப்போ கடவுள் வரார், பேசுகிறார். மனமுடிந்து விடாதே, உனக்கு வேலை கொடுக்குறேன், போ, சிரியாவுக்கு அரசனை ஏற்படுத்து. பாருங்க, இஸ்ராயேலுக்கு அரசனை ஏற்படுத்து, போ. உனக்கு பிறகு எலிசாவை ஏற்படுத்து, வேலை கொடுத்து அனுப்புகிறார் அந்த இறைவாக்குனர். அந்த இறைவாக்குனர் இன்னைக்கு எப்படி இந்த உலகத்தை விட்டு போகிறார், மறைகிறார் என்பதுதான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். அவர் இந்த எலியாவை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட என்ன சொல்கிறார், நான் கில்கால்னு ஒரு இடத்துல இருந்து நான் பெத்தேலுக்கு போகிறேன். இந்த அவருடைய சீடர் நான் தான் வருவேன், இங்கே இருன்னு சொல்கிறாரு, நான் தான் வருவேன். உங்களுக்கே தெரியும் இந்த அனுபவம். அம்மா சொல்லுவாங்க, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன், இங்கே இருன்னா நிறைய பிள்ளைங்க என்ன சொல்லுது, அம்மா நான் தான் கூட வரேன். சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அம்மா கூடவே இருக்கணும்னு ஆசை தானே, அதே போல் நானும் தான் வருவேன். கில்கால்லேருந்து பெத்தேல்னு இடத்துக்கு போனார். அங்கே பெத்தேலில் போயிட்டு அந்த நேரத்தில் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா இந்த உன்னுடைய தலைவர் இந்த இறைவாக்குனர் இங்கேருந்து போயிட போகிறார் உலகத்தை விட்டு. உடனே இவர் சொல்கிறார், ஏதாவது கஷ்டம்னா நம்ம என்ன சொல்கிறோம் வழக்கமாக, அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி அந்த எலிசா சொல்கிறார். பெத்தேல்ல இருந்து நான் ஜெரிக்கோவுக்கு போகிறேன், நீ இங்கே இருன்றார். அப்போ இல்லை நான் வருவேன் தான் கூடயே போகிறார். ஜெரிக்கோவிலேருந்து யோர்தானுக்கு போகிறேன்றார். இல்லை நானும் கூட தான் வருவேன். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் நல்ல பாடம். நம் பெற்றோரை, ஆசிரியர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா, நான் உன் கூட தான் இருப்பேன். அவங்க கூட வயசான காலத்தில் இருக்கிறதுக்கு தான் நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க. ஒருபோதும் பெற்றோரை மறக்கக்கூடாது, ஆசிரியர்களை மறக்கக்கூடாது. எவ்வளவு பாசம்! இந்த நிகழ்ச்சியை படிக்கும்போது கண்ணில் தண்ணி வருது. அப்படி உருக்கமான உறவு. ஏற்கனவே தாவீது சவுல், தாவீது யோனத்தான், இப்படியெல்லாம் எப்படி நண்பர்களை பற்றி பைபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, இந்த எலியாவும் எலிசாவும் எப்படி நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அங்கே யோர்தானுக்கு கடந்தவுடனே நான் இப்போ போகிறது தெரியுது, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி எலிசாவை பார்த்து கேட்குறாரு, சீடனை பார்த்து. அவர் உடனே என்ன சொல்றாரு, உங்களுடைய ஞானத்தில் ஆவியில் 2 மடங்கு எனக்கு வேணும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, அருமையான ஆசிரியர் பெருமக்கள் உங்களை நன்றாக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி ஒழுக்கமாக உட்கார வச்சிருக்காங்க, நல்லா படிக்க வச்சிருக்காங்க, இந்த இடத்தையெல்லாம் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். நீங்களாம் என்ன கேட்கணும் கடவுளை பார்த்து, டீச்சர் உங்களுடைய ஆவியில் ஞானத்தில் 2 மடங்கு எனக்கு வேணும், 1 மடங்கு போதாது, அப்படிதான் கேட்கணும். 2 மடங்கு எனக்கு வேணும். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, அப்படி கேட்கும் விதத்திலே உங்கள் ஞானமும் இருக்க வேண்டும். நான் சொல்வேன், ஒரு மாணவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்த அளவு 3 மடங்காவது உங்கள் ஞானம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். அதற்காகத்தான் நான்
பல மணி நேரம் உட்கார்ந்து தயாரிப்பதுண்டு பாருங்கள். அப்படி கேட்டார். உடனே இந்த எலியா என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இப்போது போகும்போது நீ என்னை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்துட்டினா உனக்கு ஞானம் கிடைக்கும். உற்று பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை உற்று பார்க்க வேண்டும், சிலுவையை உற்று பார்க்க வேண்டும், ஊடுருவ குத்தியவரை உற்று பார்க்க வேண்டும், அவருடைய தியாகத்தை உற்று பார்க்க வேண்டும் என்று நான் சொல்வேன். அதே போல நீங்களும் நல்ல மனிதர்களை உற்று பார்க்க வேண்டும். கண்களை எடுக்கக்கூடாது. எப்படி செய்கிறார்கள், எப்படி எழுதுகிறார்கள், எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள், எப்படி பாடம் நடத்துகிறார்கள், எப்படி உடுத்துகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், உற்று பார்க்கணும். என்னை உற்று பார்த்தினால் உனக்கு கிடைக்கும். அப்போதான் ஒரு நெருப்பு குதிரை வண்டி, அந்த குதிரையும் நெருப்பு. அதில் எலியா அவரை பார்க்கிறார், உற்று பார்த்தார், ஞானம் கிடைத்தது, போர்வை கீழே விழுந்தது. அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு மீண்டும் போய் அந்த யோர்தான் நதி பக்கம் வீசும்போது அந்த நதி கட்டாந்தரையாகிறது, கடந்து போகிறார். பாருங்கள், இதுதான் புதுமை. ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து மற்றவர்களுக்கும் கிடைப்பது. பிரியமானவர்களே, இது நாள் வரை ஞானம் நிறைந்த எத்தனையோ பேர் வழி நடத்தி இருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களாக. அவர்கள் எல்லாரும் தொடர்ந்து நம்முடைய பள்ளிக்கு நல்லது செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், அதே நேரத்தில் இன்றைக்கு வெளி வேஷத்துக்காக, வீண் பெருமைக்காக ஏதேதோ நடக்குது. அந்த வீண் பெருமையை நம்ம தேடவே கூடாது. அதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் கேட்டோம். சில பேர் ஈகை தர்மம் செய்கிறாங்க. எதுக்காக? நோட்டீஸ் பண்ணுறது, என்னது, செய்தித்தாளில் வரணும், பெருசாக எழுதி போடணும், அதுக்காக மட்டும். ஆண்டவர் சொல்றார், தர்மம் செய்கிறது அதுக்காக அல்ல, ஜெபம் பண்ணுறது உன்னை பாராட்டுறதுக்காக அல்ல, பிரசங்கம் வைக்கிறது உன்னை பாராட்டுறதுக்காக அல்ல. பாருங்க, அதே போல தவம் ஒருத்தல் செய்யறது உன்னை பாராட்ட அல்ல, கடவுளுக்காக. அதனால்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, செயல் சிறிது, சில பேர் சத்தம் மட்டும் பெரிது. செய்யறது ரொம்ப கொஞ்சம், வீண் பெருமை அடிச்சுக்குவாங்க. அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்காது. பாருங்க, சொன்னதெல்லாம் சில பேர் தன்னை பற்றியே, ஆனால் புகழின் நிழலை துரத்தி ஓடி பொருளை மறந்து விடுகிறார்கள் வாழ்க்கையிலே. மலை அளவு புகழ் கேட்டான், மணல் அளவு செயல் செய்தான். இப்படித்தான் நிறைய பேர் ஜெபமாக இருந்தாலும், தவமாக இருந்தாலும், அறம் செயல்களாக இருந்தாலும் இப்படி வெறும் பேச்சு 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 பேச்சை குறித்து செயலில் ஈடுபட வேண்டும். பாருங்க, மற்றவர்களுக்கு நாம் உண்மையாகவே உதவி செய்யும் போது கடவுள் பார்க்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கடவுள் கேட்கிறார். நாம் ஒருத்தல் செய்யும் போது கடவுள் நமக்கு நல்லது செய்வார். நாமே மீண்டும் அவருடைய வல்லமையை பெறுவோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. பிரியமான பிள்ளைகளே, இந்த பள்ளி ஆண்டின் தொடக்கத்தில் உறுதி கொண்டு நல்ல மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க பிரார்த்திக்கிறேன். பிரியமான ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் உண்மையாகவே ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்தி இந்த பிள்ளைகளை சுடர் வீச செய்யுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித ஜான் பிரிட்டோ நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.